உரையை முடிக்கின்ற பொழுது இப்போ விமர்சனத்தான அந்த குட்டி கதையாகட்டும் அல்லது அந்த செய்கை செய்ததாகட்டும், இதையும் கடந்த காலங்களில் உள்ள ஒரு ஜனரஞ்சகமான விஷயம்தான். இதற்கு முன்பும் கூட இந்த அவையில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கடந்து போகலாம். கடினமாக இருந்துச்சு, தரம் தாழ்ந்து இருந்துச்சு, பண்பற்று இருந்துச்சு. அதற்கு எதிர்வினை ஆற்றிய எதிர்க்கட்சி தலைவர் வெளியில் அவர் போட்ட பதிவு இன்னும் அருவருப்பாக இருந்துச்சு. இது ரெண்டு பேரும் தவிர்க்கலாம். ஏன்னா இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் ஜென்ம பகைவர்கள் ஒன்றும் கிடையாது. அவருடைய பேச்சல் மிக பிடித்தது என்னென்னா, அவர் மக்களோடு தன்னை இன்னும் நிறைய பிணைத்து கொள்ள எண்ணுகிறார். அதை நீங்கள் பார்க்கலாம். அவர் சொல்கிறேன், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லாம் சொன்னார். பேரறிஞர் அண்ணா வந்தபொழுது சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தபோது மிக சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். நாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், மிக மிக சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆற்றுகை பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, திரைத்தனமாக, சினிமாத்தனமாக, ஃபில்மியாகத்தான் இருந்துச்சு. பட்டுப்புழு நிலையிலிருந்து ஒரு பட்டுப்பூச்சியாக மாறக்கூடிய நிலை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. கட்சி நிதி என்று வசூலிக்கப்பட்டது பல்வேறு துறைகளில். அவர் டாஸ்மாக் மட்டும் சொல்ல, பல்வேறு துறைகளில் அரசு கஜானாவுக்கு திருப்புகிற வேலையில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் வருங்காலங்களில் பெரிய அளவில் பேசப்படும் அல்லது இது குறித்து விவாதங்கள் அதிகமாக நடைபெறும் நினைக்கிறீங்களா? இல்லை இது ஒரு பரபரப்புக்காக பேசப்பட்ட ஒரு பேச்சாளர் பார்க்க? இல்லை, நான் நினைக்கிறேன். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு எழுத்தாளர், அரசியல் விமர்சகர், ஐநாவினுடைய முன்னாள் அதிகாரி திரு ஆர் கண்ணன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். திரு விஜய் அவருடைய சட்டப்பேரவை உரை குறித்து நீங்களும் சில பதிவுகள் பண்ணியிருக்கீங்க, தொலைக்காட்சிகளில் கூட பேசியிருக்கீங்க. இன்னும் அதை அந்த பார்வையை கொஞ்சம் விரிவுபடுத்தின நோக்கில் தான் இந்த நேர்காணல். அவருடைய முழுமையான பேச்சுக்கள் ஒரு பக்கம் இருக்கிற, ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கட்சி நிதி என்று வசூலிக்கப்பட்டது பல்வேறு துறைகளில். அவர் டாஸ்மாக் மட்டும் சொல்ல, பல்வேறு துறைகளில் அதை அரசு கஜானாவுக்கு திருப்புகிற வேலையில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் வருங்காலங்களில் பெரிய அளவில் பேசப்படும் அல்லது இது குறித்து விவாதங்கள் அதிகமாக நடைபெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது ஒரு பரபரப்புக்காக பேசப்பட்ட ஒரு பேச்சாலும் பார்க்கணும்? இல்லை, நான் நினைக்கிறேன் இது ஒரு தொடக்கம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது இந்த 40 நாளில் மேலிருந்து பார்க்கும் பொழுதே தெரியுது, இது மாதிரிலாம் தவறுகள் நடந்திருக்கின்ற மாதிரி இவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் இவர்கள் வந்திருக்கிற இவர்களுக்கு புரியுது. அதை நம்மோட பகிர்ந்துக்கிறார். அதனால் அப்படி பகிர்ந்துக்கிறது மட்டுமல்ல, இடுப்புக்கு கீழே தங்களுடைய அரசியல் எதிரிகளை, முன்னாடி ஆட்சியில் இருந்தவர்களை அவர் அடிப்பதற்கும் அது வசதியாக இருக்கிறது. அதனால் ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமை, இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் இருந்துச்சு. அங்கே இருந்த சீர்கேடுகளை நாங்கள் சரி பண்ணுறோம், அரசுக்கு வருவாய் வரும் அப்படின்றார். அதில் இன்னொரு ஒரு அர்த்தமும் தொக்கி இருக்கு. என்னென்னா, இவர் கொடுத்துருக்க வாக்குறுதிகளுக்கு எங்கேருந்து இவருக்கு நிதி ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருக்கு. இதிலிருந்து வரக்கூடிய அந்த நிதிகளும் அதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தியும் அதில் தொக்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்ல அந்த பார்ட்டி ஃபண்டு, கட்சி நிதி அப்படிங்கிறது ஒரு காலகாலமாகவே இது ஒரு இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை இவங்க புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்கிற மாதிரியான? இல்லை, அப்படி இல்லை. அதாவது 91, 96 ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியின் போது நிறைய நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் மலிந்திருந்துச்சு. இப்போ 96 ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி அவர் அப்போ கிட்டத்தட்ட 4வது முறையாக ஆட்சிக்கு வருகிறார். அவர் என்ன பண்ணார், வந்த கொஞ்ச நாள்லேயே இந்தந்த இடங்களில் இவ்வளோ தப்பு நடந்திருக்கு, குறிப்பாக மதுபான ஆலைகள், அங்கேருந்து கொள்முதல், இதில் நடந்த தவறுகளெல்லாம் சுட்டி காட்டி, இதில் நடந்த கிட்டத்தட்ட அப்போ 96 ஒரு 200 கோடி ரூபாய் அளவுக்கு தான் அவர் சொன்னார். அது பெரிய தொகை. அந்த காலத்தில் அது பெருசு. இன்னைக்கு 20,000 கோடினா தான் நீங்களும் நானும் அதை கவனத்திலேயே கொள்ளுவோம். அதனால் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதையெல்லாம் இப்போ அரசுக்கு கருவூலத்திற்கு வருவதற்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். சட்டமன்றத்திலேயே பேசினாருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில்லை. அது பெரிய செய்தியாக அப்போது வந்தது.
அதை வந்து மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா 91லேருந்து 96ல் ஜெயலலிதா அம்மையார் வீழ்ந்ததற்கு அவர்களுடைய படோடோபம், அவர்களுடைய அவர் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு காரணமாக இருந்துச்சு. அதற்கப்புறம் அந்த ஆட்சிகளில் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அவர் தவிர்த்தார். வேறு மாதிரி ஒரு நல்லாட்சியே கொடுக்குற அளவுக்கு, நலத்திட்டங்கள் ஆட்சின்ற அளவுக்கு அவர் பெயர் வாங்கினார். அதனால் இது வந்து தொடக்கம். இதை நாங்கள் வந்து மேலோட்டமாக சுரண்டி பார்த்துருக்கோம். அப்போவே இவ்வளவு தெரியுது எங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாங்கள் போனால் இன்னும் என்னெல்லாம் வெளிவருமோ தெரியாது. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு இந்த அடுக்குமொழியிலேயே சொன்னார். ஆமாம் ஆமாம். அதனால் நாம் வந்து இது தொடரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் கேட்குறேன் சார், இந்த கட்சி நிதிக்குன்னு அந்த தொகையை பெறுறதுங்கிறது வந்து அது கட்சிக்கு நேரடியாக அந்த நிதியை கொண்டு போய் சேர்க்குறாங்களா, இல்லை வேறு வகையில் அது வந்து? நான் நினைக்கிறேன் அவர் கட்சி நிதின்ட்டு கொஞ்சம் நாசுக்காக, டிப்ளமேட்டிக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை குறிவைத்துத்தான் சொன்னதாக எனக்கு தோன்றுகிறது. போய் சேர்றது கட்சிக்குன்னு இல்லாமல் அந்த கட்சியும் அவர் நினைக்கிற அந்த குடும்பமும் ஒன்று. இதிலிருந்து இதை பிரிக்க முடியாது, இதிலிருந்து அதை பிரிக்க முடியாதுன்ற அளவு கழகமும் குடும்பமும் ஒன்று அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஒரு குடும்பம் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உடைச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறார். நான் நினைக்கிறேன் அதைத்தான் அவர் அப்படி மறைமுகமாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க தைரியமாக நீங்கள் பேரை சொல்லுங்க அப்படின்றாங்க எதிர்கட்சிகள். ஏன் மறைச்சி சொல்கிறீங்க, ஓப்பனாக சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கான ஒரு நேரம் வரும், தருணம் வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு அடுக்கு முடியாக சொன்னார், தொட மாட்டோம், நாங்கள் தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படிங்கிறது வந்து இதுதான் சினிமா வசனம் மாதிரியான அடிப்படையில் தோணுதா? நீங்கள் பார்க்கும்போது ஒரு முதலமைச்சர் வந்து பேசுகிறாரு, இது ஒரு டயலாக் மாதிரி, ஒரு எதுகை மோனை மாதிரி, படங்களில் வீராவாசனம் பேசுகிற மாதிரியான ஒரு துணி தெரியுதா? உண்மையிலேயே அந்த ஒரு எதிர்ப்புணர்வோடு அதை கொண்டு வரணும், மீட்கணும், சம்மந்தப்பட்டவங்க அல்லது இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது குற்றம் யார் மேலே இருக்குதோ அவங்க மேலே நடவடிக்கைங்கிற அந்த உள்ளுணர்வோடு அவர் பேசுகிறதா நினைக்கிறேன். இல்லை உள்ளுணர்வெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். ஆனால் அவரிடத்தில் இன்னும் திரை நிறைய உள்ளத்திலும் உடலிலும் அவருடைய திரை மண்டி இருக்கிறது. அதிலிருந்து அவர் வெளியே வருவதற்கு அவர் வந்து ஒரு கூட்டுப்புழுவாக இருக்கிறார். அந்த கூட்டிலிருந்து வெளிவந்து அவர் ஒரு பட்டுப்பூச்சியாக மாறுவதற்கு அந்த நேரத்தை அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நடந்துட்டுருக்கு இந்த தருணத்திலேயே நீங்கள் வந்து அவர் பட்டுப்பூச்சி மாதிரி வண்ணமாக இல்லையே அப்படின்றீங்க. நீங்கள் பட்டு புழுவாக இருக்கும்போது அது வண்ணமாக இருக்காது. அந்த இடத்துக்கு அவர் போயிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் வந்து இது அவருடைய திரைப்பாணி பேச்சு அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அவர் வந்து தவறு செய்தவர்களை தண்டிப்போம், உள்ள விட்டுற மாட்டோம் அப்படின்றத அவர் ரொம்ப ஒரு திரையில் வரா மாதிரியே ஒரு வசன ரீதியாக அது அழகாக ஒரு அடுக்குமொழியில் அவர் சொன்னார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வெளியில் பிரச்சார மேடைகள்லையும் அப்படித்தான் பேசினார். பேசும்பொழுது அவர் அடுக்குமொழியில், அடைமொழியில் தீய சக்தி, இது தூய சக்தி, தீர்ந்து போன சக்தி, இப்படியெல்லாம் அவர் சொல்கிறது வந்து அவருடைய வார்த்தைகள் அது அவருடைய ஆதரவு தளத்திற்கு அந்த வார்த்தைகள் எளிதில் போய் சென்றடையக்கூடியதாக இருக்கலாம். அல்லது அவர் இப்போ இருக்கக்கூடிய அந்த கூட்டுப்புழுவுக்கும் பட்டுப்பூச்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதான் அவர் பிரச்சாரத்திலே சொன்னார், குற்றச்சாட்டை பார்த்தான் ஒரு சட்டப்பேரவையே அது ஒரு பேரவைக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, ஆனால் அவர் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி அந்த மாதிரி அவர் அதை பயன்படுத்துகிறாருங்கிறதான் குற்றச்சாட்டு. நீங்கள் பிரச்சாரத்தில் என்ன வேணாலும் பேசலாம், பெருந்திரள் கூட்டம், கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், மக்களை கவரணும், ஒரு அரை மணி நேரம் பேசணும், 3/4 மணி நேரம் பேசணும், 1 மணி நேரம் பேசணும்னா என்கேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்போது அந்த சினிமா மாதிரி பாட்டு பைட்டு மாதிரி ஒரு கலவையாக ஒரு விஷயத்தை கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. பெரிய சாதாரண பேச்சாளர் எல்லாருக்குமே அது ஒரு தேவையாக இருக்குது. ஆனால் இது பேரவையில் இருக்கின்ற பொழுது அந்த மாதிரியான ஒரு விஷயமா இல்லை? அதாவது இதுக்கு பேரவையினுடைய நடவடிக்கைகளை இதுக்கு முன்னாடி பெருசாக பார்க்காதவர்கள் பேசுகிற பேச்சு நான் நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருந்தபொழுதும் கலைஞர் கருணாநிதி இருந்தபோதும் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதற்கு முன்னாடி எம்ஜிஆரும் கலைஞரும் இருந்தபோது நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக அண்ணா தலைமையில் இருந்தபோதும் நடந்திருக்கு. அதனால் அண்ணா முதல்வரான பிறகு அவர் வந்து சொன்னார், எடுத்த உடனே இந்த கோப்புகளெல்லாம் அவங்க வந்து எரிச்சிட்டாங்க. காங்கிரஸ் அரசு இவர்கள் ஆட்சிக்கு ஒருவேளை வந்துட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சக கோப்புகள் பலவற்றை அவர்கள் எரித்து விட்டார்கள். அது தொடர்பாக அவர் பேசுகிறார். அண்ணா சட்டமன்றத்தில் பேசும்பொழுது நீங்கள் அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு,
இன்றைக்கு ஒரு பெரிய உயர் காவல்துறை அதிகாரி, பெரிய இடத்துல இருக்கார். அவர் வந்து நெடுஞ்செழியனுக்கு, நாவலருக்கு ஃபோன் செய்து, உங்கள் அண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்டான், சட்டமன்றத்தில் சொல்கிறார் அண்ணா, உங்கள் அண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னார். அவர் இன்றும் பணியில் தான் இருக்கிறார், என்னுடனேயே தான் இருக்கிறார். இது வந்து சட்டமன்றத்தில் பேச வேண்டிய பேச்சான்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. இது வந்து ஒரு தேர்தல் பிரச்சார பேச்சு மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நான் சொல்ல முடியும். அதனால் அப்படி இல்லை, இவர் புதிது. இன்றைக்கி ஊடக வெளிச்சம் நிறையா நமக்கு உங்கள் வீட்டு வரவேற்பறையில் வந்து ஊடகம் உங்களுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்றத உங்கள் கையில், உங்கள் கண்ணில் வந்து உங்கள் முகத்துக்கு நேராக வந்து நிற்குது. இன் யோர் ஃபேஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. அதனால் அந்த வீரியம், அந்த கனம் உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. இது வந்து நிகழ்காலத்தில், நேற்று கூட நான் உட்கார்ந்து அவருடைய பேச்சு முழுமையாக பார்த்தேன். அதில் நிறைய திரைப்பாணி இருந்துச்சு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது போக போக அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த ஒரு ஜனரஞ்சகமாக பேசணுங்கிற அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருப்பதாக தெரிகிறது. அது நல்லா தெரியுது. அவர் போக போக இன்னும் கொஞ்சம் அவருடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சியும், வெளியில் பேச வேண்டிய பேச்சு, அவை உள்ள பேச வேண்டிய பேச்சு அப்படின்றது, அந்த மாதிரி வித்தியாசங்களை அவர் செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அவர் எண்களை சொல்லும் பொழுது கூட ஆங்கிலத்தில் தான் எளிதாக சொல்கிறார். 1962 அப்படி இப்படின்ட்டு சொல்கிறார். அது 1962ன்னு சொல்லலாம், அவரால் முடியும். அதனால் அவர் அதற்கு இன்னும் கொஞ்சம் நாளாச்சுன்னா அவர் பழகிடுவாருன்னு நினைக்கிறேன். சார், ஒரு மொழியை கையாளுறதுன்னு சொல்கிறீங்க, அது அவருக்கு ஒரு இயல்பாக வருதுனால அது ஆங்கிலத்தில் சொல்கிறாருங்க. அதை தாண்டி அவர் சொன்ன அந்த விஷயங்கள், அந்த உரையை முடிக்கின்ற பொழுது இப்போ விமர்சனத்தான அந்த குட்டி கதையாகட்டும் அல்லது அந்த செய்கை செய்ததாகட்டும், இதையும் வந்து கடந்த காலங்களில் உள்ள ஒரு ஜனரஞ்சகமான விஷயந்தான், இதற்கு முன்பும் கூட இந்த அவையில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கடந்து போகலாம். இல்லை இது ஒரு தேவையற்ற ஒன்றா நீங்கள்? இல்லை, தேவையற்ற ஒன்று, உறுதியாக தேவையற்ற ஒன்று. மலினமாக இருந்துச்சு, தரம் தாழ்ந்து இருந்துச்சு, பண்பற்று இருந்துச்சு. அதற்கு எதிர்வினை ஆற்றிய எதிர்க்கட்சி தலைவர் வெளியில் வந்து அவர் போட்ட பதிவு இன்னும் அருவருப்பாக இருந்துச்சு. இது ரெண்டு பேரும் தவிர்க்கலாம். ஏன்னா இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் ஜென்ம பகைவர்கள் ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேரும் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒரு ஏறக்குறைய ஒரு சம பின்னணியை உள்ளவர்கள். என்ன, திரை பின்னணி. ஒருவருக்கு இன்னும் நீண்ட பின்னணி இருக்குது, இன்னொருத்தருக்கு அவ்வளோ பெரிய நீண்ட பின்னணி இல்லை. ஒருவருக்கு ஒரு அரசியல் பாரம்பரிய பின்னணி இருக்குது, இன்னொருத்தருக்கு அது கிடையாது. இவ்வளவு தான். மற்றபடி ஒற்றுமைப்படுத்தக்கூடிய பல அம்சங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குது. ரெண்டு பேரும் இளைஞர்கள் ஓரளவுக்கு. அதனால் அவர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தரை அவர்கள் வளர வேண்டும், இவர்தான் நம்முடைய எதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் ரெண்டு பேருக்கும் மனசில் அவங்க வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இவருடைய மாண்பை இவர் காப்பாற்றுவதும் இவருடைய மாண்பை அவர் காப்பாற்றுவதும் என்பது ஒரு இயல்பாகிவிடும். அப்படி அவங்க ரெண்டு பேரும் அப்படி வந்து ஒரு மரியாதையையும் ஒரு பண்பையும் காப்பாற்றுகிறார்கள், அது ஒரு பழக்கமாகி வருகிறது என்றால், அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் பின்னாடி அணிவகுப்பவர்கள், அவர்கள் அவங்கள, இது வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தையும் ஒரு பண்பாட்டையும் ஒரு கலாச்சார ஒரு மாற்றத்தையும் தமிழகத்தில் கொண்டு வந்துவிட்டோம். இல்லை, அப்போ அவங்க வந்து ஒரு மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு மைல்டாக கொஞ்சம் அமைதியாக அதை கையாளுறது அப்படிங்கிறது வந்து தொண்டர்கள் மத்தியில் அது எந்த அளவுக்கு எடுபடுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவையில் வந்து எப்படி நம்ம தலைவர் அப்படின்னு சொல்கிறது வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, இல்லை நம்ம தலைவர் எப்படி பேசுகிறாருன்னு சொல்லி தாவேக்க கதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் வந்து வீழ்த்திட்டீங்க ஒருத்தரை, அந்த வெற்றி மிதப்பை நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அது அந்த இடம் அல்ல. நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் வெளியில். நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துலேயோ, உங்கள் கட்சி கூட்டத்திலேயோ, உங்கள் கட்சி மாநாட்டிலேயோ இந்த கதையை நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஜெயலலிதா மேரதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்லலாம். அங்கே நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறதில்ல. இப்போ தேர்தலெலாம் முடிஞ்சு நீங்கள் வந்து ஒரு நிர்வாகம், நீங்கள் வந்து ஆளுகை, கவர்னன்ஸை கையாள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க. இங்கே வந்துட்டீங்க. இனிமேல் வந்து அந்த வெற்றி கழிப்புலையும் அவர்கள் தொடக்கத்தில் வைத்த விமர்சனங்கள் உங்களை வந்து துன்பப்படுத்துவதையும் நீங்கள் வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தயவில் நாங்கள் ஆளலை, மக்களுடைய தயவில் நாங்கள் ஆள்றோன்ட்டு நீங்கள், அவங்களுடைய தலைவர் தொடக்கத்தில் அப்படி சொன்னார், எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், அவங்களுடைய தந்தையார் சொன்னார், அவங்கெல்லாம் சொன்னாங்க. இப்போ அந்த பேச்சு நிறைய குறைஞ்சி போச்சு. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நேற்று எனக்கு அவருடைய பேச்சில் மிக பிடித்தது என்னென்னா, அவர் மக்களோடு தன்னை இன்னும் நிறைய பிணைத்து கொள்ள எண்ணுகிறார். அதை நீங்கள் பார்க்கலாம். அவர்
எந்த 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 சொல்கிறேன். பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லாம் சொன்னார். பேரறிஞர் அண்ணா வந்த பொழுது சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தபோது மிக சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். நாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், மிக மிக சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்போ அதை வந்து அவர் உண்மைப்படுத்தணும், மெய்யாக்கணும். ஏன்னா இந்த தலைவர்கள், இந்த இயக்கங்கள் தொட்டு தூக்க முடியாத குடும்பங்களை தூக்குவதும் அவர்களை உயர்த்துவதும் தான் இந்த அரசனுடைய கொள்கை பணி. போக முடியாத இடங்களுக்கும் இவர்கள் அவங்க இந்த பழைய இயக்கங்கள், பழைய அரசியல் புரட்சிகள் தொடாத இடங்களை இவர்கள் தொடுவது. அப்படி அந்த எதிர்பார்ப்பு தான் மக்கள் இவர்களை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க பின்னாடி இருக்கவர்களை பாருங்க, ஏதாவது பழகிய முகமா இருக்கா? நீங்க கோட்டைக்கு போங்க, ஏதாவது கரவேட்டி நீங்க பார்க்க முடியுமா? முடியாது. அதனால இவர்கள் வந்து ஒரு சமுதாய புரட்டு, அப்படியே அது புரட்டி போட்டிருக்காங்க இந்த சமுதாயத்தை. அவர்களுடைய ஆதரவு தளத்தை நன்றாக கவனித்து கொண்டாலே போரும்னு நான் நினைக்கிறேன். இந்த குட்டி கதையெல்லாம் தேவையில்லை, அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது சொல்லலாம், ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா சொல்லலாம், இது அவர் அப்படி நினைக்கிறாரு, உண்மையிலே அவருக்கு வரக்கூடிய செய்திகளை வச்சு தானே அப்படி சொல்றாரு நேற்று. அதை வந்து நியாயப்படுத்தணும், பின்னாடி அதுக்கு சான்றுகள் தரணும், அதுக்கு நீதி விசாரணை வைப்போம்னு சொல்லியிருந்திருக்கலாம் நேற்று. இல்லை நாங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கோம், இன்னும் தகவல்களை சேகரிச்சுட்டு இருக்கோம், இது வரைக்கும் தெரிஞ்சதே எங்களுக்கு இவ்வளவு கவலையை தந்திருக்கு, இதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பேச்சு இருந்திருக்கணும். அதுதான் வந்து அது என்ன எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு சவாலாக, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா, அதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, அவங்க வேணான்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால அதை திருப்பி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு. சரி, ஓவராலாக பார்க்கின்ற பொழுது அவருடைய பேச்சில் அந்த மக்களோடு இன்னும் கூடுதல் பிணைப்பு வேணுங்கிறதும் அவர் பேச்சில் வெளிப்படுத்து. ஆமாம், அவர் நான் அண்ணன் தம்பி அதை திருப்பி சொல்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துலையும் என்னை வந்து அண்ணன் தம்பி, நான் வந்து என்ன சொல்கிறது மகன் எல்லாம் சொல்கிறார் அவர். அதனால் அவர் வந்து ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் அவர் பின்னாடி இருந்திருக்கு ரொம்ப அமைதியாக. வெளியில் அதனால தான் கருத்து கணிப்பில் அது தெரியப்படலை. ஸோ அவர்கள் எல்லாரும் அப்போ இவர் வந்து இந்த தமிழகத்தினுடைய பேராவலை வெளிப்படுத்தும் ஒரு முகமாக, ஒரு பேருருவாக அவர் இருக்கிறார். அவருக்கு வயது இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அவரிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது, அவரிடத்தில் சக்தி இருக்கிறது, அவரிடத்தில் நல்லெண்ணம் இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது. இதை வந்து அவர் சரியான ஆட்களை வைத்து அதை செயல்படுத்த தொடங்கணும். மீண்டும் இது 40 நாள், இது ரொம்ப சீக்கிரம், அதனால் இன்னும் நிறைய டைம் இருக்குது. இன்னும் இந்த எதிர்க்கட்சிகளை குறை சொல்வதை குறைத்து கொண்டு, அல்லது அப்படி சொல்கிறதுனா அதுக்கு வேறு தளங்களை பயன்படுத்திட்டு அவர் நிறைய செயலில் காட்டணும். நிறைய அவர் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி அவர் விமர்சனங்களை அவர் கருத்தில் கொள்றாருன்னு தெரியுது. என்ன பேசலன்னு சொல்கிறாங்கன்ட்டு சொல்கிறார். சொல்லிட்டு நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கு இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்றார். 5 நிமிஷம் பேசுறதுக்கு எப்படி ஆகுறது, குளத்தூரில் என்னாச்சுங்கிறாரு. ஆமாம், அதாவது நேற்று அவருடைய ஆற்றுகை பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, திரைத்தனமாக, சினிமாத்தனமாக, ஃபில்மியாகத்தான் இருந்துச்சு. பட்டுப்புழு நிலையிலிருந்து ஒரு பட்டுப்பூச்சியாக மாறக்கூடிய நிலை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு. சார், நீங்கள் பேசும்போதே ஒரு விஷயத்த சொன்னீங்க, எங்கள் தேவையில் தான் ஆட்சி வந்தது அப்படிங்கிறத பேசுவதை திமுக தொடக்கத்தில் தலைவர் கூட சொன்னார், இப்போ இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த பேரவை கூட்டம் நடந்து கொண்டு கூட இந்த காலகட்டத்திலே கூட ஒரு போராட்டம் திமுக சால் நடத்தப்படுது. ஆராசா அவர்கள் பேசுகின்ற பொழுது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த ஆட்சி வேற நாங்கள் அனுப்பி வைத்தோம், அவங்கள வந்து ஆதரவுக்காகத்தான் வந்து அனுப்பிச்சி வச்சோம். ஆனால் அவங்க ஆதரவு தெரிவிக்க போனவர்களை வந்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அமைச்சர்களாகிவிட்டார்கள். தாவேக்காவை சேர்ந்தவர்கள் போனவங்களும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அமைச்சர் ஆகிட்டாங்க. இது ஒரு வெட்கம் கட்ட ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி திரு ஆராசா இப்போது வரைக்கும் தொடர்ந்து அதை பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போது நாங்கள் தான் எங்களால் தான் என்று சொல்லுகின்ற அந்த தன்மை தான் அவர் இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுதோ விஜய், அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் அதை பொருட்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆராஜாவுடைய பேச்சு வந்து எனக்கு ஒரு ஏமாற்றத்தை தருகிறது. ஏன்னா நான் அவர்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கல. ஏன்னா இது உங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுது, எல்லாருக்கும் புரியுது. நீங்கள் வந்து அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு தருவதற்கு தயாராக இல்லை. அவங்க அரவணைச்சிக்கிறாங்க. இதனால தான் அவங்க இங்கே போனாங்க. இதை நீங்கள் எப்படி கொச்சப்படுத்தலாம்? நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க உங்களை விட்டு போயிருக்க மாட்டாங்க.
உங்ககிட்ட குறைய வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க மேலே எப்படி குறை சொல்லலாம்? அவர்கள் மகிழ்வாக இருக்கிறார்கள். தொடக்கத்திலேயே அந்த கட்சி தொடங்கின உடனே அவர் சொல்லிட்டாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டார். அவர் ஒன்றும் புதுசாக எதுவும் மறைச்சு வச்சு பேசலை, இன்னைக்கு திடீர்னு அதை சொல்லலை. அதனால் அந்த பேச்சு வந்து அவ்வளவு சரியான பேச்சு அந்த எனக்கு தெரியலன்னு சொல்லி. ஆனால் அது ஆட்சியில் பங்கு அந்த உரிமை கோராத கம்யூனிஸ்டுகளையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்டுகள் அமைச்சரவையில் சேரல, ஆனால் கடுமையான விமர்சனம் அவங்க மேலே வைக்கப்படுது. வேற என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இந்த ஆட்சி, அதாவது நமக்கு தமிழக மக்கள் இப்படி ஒரு தேர்வை பண்ணியிருக்காங்க, இந்த முடிவுகள் இப்படி வந்திருக்கு. இந்த முடிவுகள் வந்து ஒரு முடமான முடிவாக, ஃப்ராக்சர்ட் மேண்டேட்டாக வந்திருக்கு. இந்த மேண்டேட்டில் திருப்பி தேர்தலை சந்திக்கலாம், ஆளுநர் ஆட்சி வரலாம், அல்லது கூட்டணி ஏற்பாடுகள் வரலாம். அதில் வந்து இருக்கிறதுலையே த லீஸ்ட் ஆஃப் த ஈவில்ஸ், இருப்பதிலேயே மிக குறைவான மோசமான தேர்வு எதுவோ அந்த தேர்வை நோக்கி நகர்ந்திருக்காங்க. இதை வந்து அங்கே போன அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் எதற்கு ஆதரவு தந்தோம்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே கூட போய் சொல்லிட்டாங்க, நீங்கள் வேற ஒரு ஏற்பாடு நினைச்சீங்க, அந்த ஏற்பாடு எங்களுக்கு உடன்பாடாக இல்லை, அது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது, மடைமாற்றுவது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எதை மறைக்க அவர் முயற்சி பண்ணுறார்? எதற்காக அப்படி அவர் சொல்லணும்? அப்படித்தானே. மிக்க நன்றி தினமணி சார்வா.